வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பாடத்துக்கான ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் மாடல் கொஸ்டின். இதில் வந்து மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின்ஸு. சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க கீழே இந்த கொஸ்டின்ஸ் வரலன்னு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வேறு கொஸ்டின், அதனால் வேறு தான் வரும். ஒரே கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம்னால் ஒரே கொஸ்டின் இருக்கும் எல்லாத்துக்கும். இது வந்து 9th கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வேறு கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் நம்ம போடுற கொஸ்டின் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் அப்போ ஒரு தமிழுக்குலாம் 3 கொஸ்டின் போட்டிருந்தோம். அதில் ஒரு கொஸ்டின் வந்து அப்படியே இந்த வருஷத்துக்கு வந்து வந்துருந்துச்சு. ஸோ நம்ம போடுற அந்த 3 கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க. ஏன்னா திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பழைய வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொஸ்டினும் அப்படியே வந்து இந்த வருஷம் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுக்காங்க. அதனால் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் இருந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு 5 மார்க் எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாடலில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சம்முக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதே மாடலில் அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின்ஸ் இது வடிவேல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வடிவேல்லாம் அப்படியே கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த 3 கொஸ்டினுமே நல்லா பார்த்தாலே போதும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 9th மேக்ஸில் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதனால் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுவும் பாருங்கள், இது வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது 2வது கொஸ்டின்ஸு 1 வேர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் இருக்க எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதே கொஸ்டின்ஸ் தான் வராது கிடையாது. இந்த 3 கொஸ்டின்ஸ்லேருந்து மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 3 கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸா நமக்கு வந்து 12 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த 12 கொஸ்டினில் கண்டிப்பாக இதிலேருந்தே 10 கொஸ்டின் நீங்கள் இது படித்தாலே கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான கொஸ்டினில் 10 கொஸ்டின் எழுத முடியும். ஸோ இதில் எந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாத்தையும் நல்லா ஆன்சர் பார்த்துக்கோங்க.